அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது 12வது பாசுரம். கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய், இனித்தான் எழுந்திராய், ஈதென்ன பேருறக்கம், அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இப்பாசுரத்தில் வரக்கூடிய ஆண்டாளின் தோழியாக இருக்கக்கூடியவள் மிக பெரிய செல்வ செழிப்பு மிக்க யாதவரின் தங்கையாக இருக்கின்றாள். எப்படிப்பட்ட செல்வ செழிப்பு தெரியுமா? அவர்களது வீட்டில் இருக்கக்கூடிய எருமை மாடுகள் ஆயிரக்கணக்கானவை. எருமை மாடுகளையும் எருமை கன்றுகளையும் தனித்தனியாக வைத்திருப்பார்கள். அப்பொழுது எருமை கன்று ஏதாவது ஒன்று கனைத்து விட்டது என்றால் அந்த கன்றினுடைய தாய் எருமை இருக்கின்றது அல்லவா, அது மடியிலிருந்து பாலை அப்படியே சொரியுமாம். அப்பொழுது அந்த பாலானது அங்கு இருக்கக்கூடிய மணலில் கலந்து பால் சேராக மாறிவிடுமாம். தண்ணீரில் சேராக கூடிய மணல் உண்டு, பாலில் சேராக கூடிய அளவிற்கு மிக வசதி படைத்தவனாக இருக்கின்றானாம் அந்த யாதவன். அதைத்தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி என்கின்றாள். நாங்கள் அப்படிப்பட்ட செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்திருக்க கூடியவளே, நாங்கள் அனைவரும் உன்னுடைய வீட்டின் வாசலில் பனியெல்லாம் எங்கள் தலையின் மீது விழக்கூடிய அளவிற்கு நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீயோ உள்ளே நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், எழுந்து வா என்கின்றாள் ஆண்டாள். மேலும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் என்கின்றாள். இந்த பாசுரத்தில் இங்கு நாம் ஒரு விஷயத்தை நோக்க வேண்டும். ஆண்டாளோ கண்ணனின் மீது காதல் கொண்டவள், கண்ணனை மட்டுமே அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவள். ஆனால் இங்கு இத்தோழியிடம் ராமனின் புகழை பாடுவதாக கூறுகின்றாள். அதுவும் எப்பேற்பட்ட ராமனை? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, கோபம் வந்த ராமனின் மீது அதிக அன்பு கொண்டிருக்கின்றாளாம் ஆண்டாள். அதற்கான காரணம் என்ன? கோபம் என்பது தவறான ஒன்று கிடையாது. நமக்கு எப்பொழுது கோபம் வர வேண்டுமோ அதனை எந்த அளவிற்கு காட்டுகின்றோமோ அதனை பொறுத்துதான் கோபத்தினுடைய நன்மையும் தீமையும் அமைகின்றது. அந்த வகையில் நாம் பார்த்தோம் என்றால் ராமன் ராவணன் மீது கொண்ட கோபம் என்பது உலக நன்மைக்காக அமைந்த ஒன்றாகவே அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆண்டாள் இங்கு ராமனை குறித்த அனுபவத்தை கூறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் அல்லவா ஒரு தோழி, அவள் மிக சிறந்த ராம பக்தை. அனைவரும் தோழிமார்கள் அனைவரும் கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணா என்றால் அவள் மட்டும் ராமா 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 என்பாளாம். அந்த அளவிற்கு ராமனின் மீது காதல் கொண்டவளாக தோழி இருக்கின்றாள். அவளுக்கு பிடித்த ராமனின் பெருமையை கூறினால்தானே அவள் எழுந்து வருவாள் என்பதற்காக, அவள் விருப்பத்திற்காக, அவளை எழுப்புவதற்காக ஆண்டாள் அன்று அவ்விடத்தில் ராமனை குறித்த புகழை பாடுகின்றாள். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். நான் யாரை குறித்து பாடிக்கொண்டிருக்கின்றேன்? உன்னுடைய மனதிற்கு இனிமையானவனாக நீ கருதக்கூடிய ராமனை குறித்தல்லவா பாடிக்கொண்டிருக்கின்றேன். அது கூடவா உன்னுடைய செவியில் விழவில்லை? பெண்ணே, இனித்தான் எழுந்திராய், ஈதென்ன பேருறக்கம். கண்ணனின் மீது அன்பு கொண்ட, கண்ணனின் மீது பக்தி கொண்ட தோழிமார்கள் நாங்கள் அனைவரும் ராமனின் பெருமையை உனக்காக பாடிக்கொண்டிருக்கின்றோம். இனியும் நீ உறங்குவது என்பது தகாத ஒன்று. உடனடியாக எழுந்து வா, நாம் பாவை நோன்பு எடுக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது. இந்த காலகட்டத்திற்கு நம் அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்ன என்றால், நாம் யாரிடத்து எப்படி பேச வேண்டுமோ, எதை பேச வேண்டுமோ அது குறித்து பேசினால் மட்டுமே இன்றைய கலிகாலத்தில் நாம் அனைவரும் நன்றாக வாழ முடியும்.
பேச்சு திறமை என்பது, சாமர்த்தியம் என்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிக முக்கியமான ஒன்று என்பதை அன்றைய காலத்திலேயே ஆண்டாள் நாச்சியார் இப்பாசுரத்தில் நமக்கு மிக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். மீண்டும் நாளை 13ஆம் பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.